வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது நிலக்கடலை எப்படி வறுக்கிறது அப்படின்னு. அதாவது நம்ம பழைய காலத்துல மணல்ல போட்டு கடலை வறுப்பாங்க. அதாவது முழு கடலையா இருந்தாலும் சரி, இது மாதிரி கடலையா இருந்தாலும் சரி, உடைச்ச கடலையா இருந்தாலும் சரி, அதை மணல்ல போட்டு வறுப்பாங்க. இப்போ இந்த காலத்துல நம்ம மணல்ல வறுக்காம மணலுக்கு பதிலா வேற எப்படி வறுக்கலாம், அதாவது 10 நிமிஷத்துல மணல்ல வறுத்த மாதிரி அதே மாதிரி மணமான லேசான உப்பு சுவையோட கடலை எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இது சாதாரணமா கடையில வாங்கின பச்சை கடலை. இந்த கடலையை இன்னைக்கு வறுக்க போறோம். இப்போ செய்முறைக்கு போறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம கடலை வறுக்க போறதுக்கு தேவை இது மாதிரி ஒரு கரண்டி, 1 கப் கடலை, 3/4 கப் அளவுக்கு உப்பு. இந்த 3 தான் தேவை. இப்போ இந்த உப்பு, அதாவது சாதாரண நம்ம தூள் உப்பு இருக்கும் இல்லையா, அந்த தூள் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ தூள் உப்பு எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல போட்டு அதோட நேரடியா நான் கடலையை சேர்த்துட்டேன். இப்போ கடலையை சேர்த்துட்டு நாம ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தீ ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வறுத்த பிறகு கடலையில இருந்து லேசா அப்படி படபடன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சத்தம் வர்றது தொடர்ந்து ஒரு 30 செகண்ட் கிட்ட அதை மாதிரி வெடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நாம இந்த கடலையை அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ உடனடியா நம்ம உப்பு சூடு இருக்கும் இல்லையா, அதனால அதை உடனே வேற பாத்திரத்துக்கு மாத்தணும். நம்ம உப்பை விட்டு அந்த கடலைகளை பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு தான் இந்த கரண்டி நமக்கு தேவை. இதை வேகமா நம்ம அந்த உப்புல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி ரொம்ப உதவியா இருக்கும். இது மாதிரி பிரிச்சு அந்த சூடோட இருக்கும்போது அப்படியே எடுத்துடணும். ரொம்ப நேரம் அப்படி வச்சுட்டோம்னா அது ரொம்ப கருகிரும், கடலை கருகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சூடா எடுக்கிறதுக்காக தான் இந்த கரண்டி நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஒரு முறை கடலை வறுத்த இந்த உப்பை சுத்தம் பண்ணி அதுல இருக்கிற அந்த கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு நாம வேற ஒரு டப்பால பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டு அடுத்த தடவை கடலை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த முறையில கடலை வறுக்கிறது ரொம்ப ஈஸி. கடலை கருகி போகாது, ரொம்ப டேஸ்டா இருக்கும், வாசனையா இருக்கும். அந்த உப்புல போட்டு வறுத்துருக்கிறது தான் லேசான ஒரு உப்பு ருசியும் இருக்கும். அந்த கடலையில ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கடலை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு செய்முறையோட அடுத்து சந்திப்போம். நன்றி.